பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கும் சவுதி அரேபியா ஜுபைல் மீன் சந்தைக்கு போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ட்ராவல் பையன். காலை 6 மணிக்கு கிளம்பி மீன் வாங்க போயிட்டுருக்கோம். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா காலைல டிஃபன் எல்லாம் குடிச்சிட்டு தான் அழகாக மீன் வாங்க போவோம். இங்கே அப்படி போனீங்கன்னா நீங்கள் ஒரு காக்காவோட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு மார்க்கெட்டு சும்மா காலியாக இருக்கும். அதனால தான் நாங்கள் காலையில் 6 மணிக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். அங்கே இன்னொரு கேங் டைரெக்டாக மீன் அந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து விலாகை இன்னைக்கு சூப்பராக பண்ண போகிறோம். நீங்களே போய் சூப்பராக பெரிய பெரிய மீன்களை ரொம்ப கம்மியான விலையில் சூப்பராக வாங்கிட்டு வீட்டில் அருமையாக சமைக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதனால் நாங்கள் போயிட்டுருக்கோம். மீதி உள்ள நாட்களில் வேலை இருக்க காரணத்தால் நாங்கள் போகிறதில்ல. ஆனால் டெய்லி இங்கே போனால் மீன் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது டெய்லி போனால் மீன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம மீன் சந்தைக்கிட்ட வந்துட்டோம். ஏரியா சூப்பராக இருக்குது. பயங்கரமாக இருக்கும்போது பயங்கர பெருசாக என்ன இல்லை பானை எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இதெல்லாம் ஏலம் கிடையாது. நம்ம மீன் ஊரில் உள்ள மீன் மாதிரி கிலோ கணக்கில். ஆமாம், அந்த மாதிரி கிலோ கணக்கில் கொடுக்குறீங்களா? ஸ்டோரேஜா? பயங்கரமாக இருக்குது மீனெல்லாம். எங்கே நிற்கிறாரு? அவர் பாப்பாரு யார்? ஹலோ எவ்ரிவன். நீங்கள் வாங்கியாச்சா? எவ்வளோ இது? இது 20 தினாரா? ரியால். ஓ ஐயோ, தினார். ஏலம் எடுத்ததா? பிள்ளை சேட்டன் இருக்காரா? நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா? அண்ணா வராது. பிள்ளை சேட்டன். பாறை மீனா? அப்படியா? சரி, அவரு கூட போயிட்டாரு. பிரவீன் வந்தாரா? இந்த மீன்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றி வேறு லொக்கேஷனுக்கு போகிறதுக்காக ஏலம் பிடிச்சி வெளியே வச்சுட்டு இருக்காங்க. இப்போ லோடிங் ப்ராசஸும் அப்படியே நடந்துகிட்ருக்கு. சந்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற இடத்துலாம் இருக்குது. நேராக அங்கே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சந்தைக்குள்ளே தான் இருக்கோம். பார்த்தீங்களா, மீன்களெல்லாம் குவியலாக அப்படி பாக்ஸில் அடுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் அரபி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். இந்த தலாத்தா, அர்பா, ஹம்சா, ஃப்ளூஸ் இந்த மாதிரி கொஞ்சம் அரபி வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க ஏலத்தில் அரபி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அரபி தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச அரபி தெரிஞ்ச நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லைனா பக்கத்தில் அவன் எவ்வளோ சொல்கிறாங்க அந்த மாதிரி கூட கேட்கலாம்.
ஆனால் ஒரு சில பேர் உங்களை ஸ்கேம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. வகை வகையாக மீன்கள் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் ஏலம் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்களே உங்களை வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. என் கூட ஒர்க் பண்ணுறவங்களே சொல்லியிருக்காங்க, பக்கத்தில் அவங்க சொல்கிறது 100 ரியாலாக இருக்கும், இங்கே உங்கள்கிட்ட சொல்ல 200 ரியால். என்ன ரீசன்னா நீங்கள் எடுத்துடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சில பேர் கூட வந்து ஸ்கேம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அவங்க ஒரு டைம் 2 டைம் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் அனுபவம் ஆனதுக்கப்புறம் வந்து ஏலம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியனை சொல்கிறோம். ஆனால் இந்த சேட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கூட இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அனுபவசாலிகள், நிறைய வருஷமாக இங்கேயே இந்த ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு தெரியும் ஸோ என்னெல்லாம் ரேட்டில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு. ஒரு மீன் வந்து வாங்கியிருக்கோம், அது உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். 100 ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மீனை வந்து வாங்கியிருக்கோம். பார்த்திங்களா எவ்வளவு சூப்பரான ப்ரைஸ். சேட்டை வந்து பார்த்திங்கன்னா கேரளா அண்டு தமிழ்நாடு அண்ட் எல்லோரும் மிக்சிங்கில் வந்து இருக்கும். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரேபியனும் தெரியாது. ஆனாலும் வந்து பார்த்திங்களா 100 ரியாலுக்கு வந்து இந்த மீன், பாறை மீன், வெள்ளைப்பாறை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மீனை வந்து வாங்கியிருக்கோம். பாருங்கள், அப்படி சூப்பராக இருக்கும். நான் எதுவும் வாங்கலை, ஜஸ்ட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரு விலாக் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இந்த மீன் மார்க்கெட்டை வந்து பார்க்க வந்தேன். ஆமாம், உங்கள் நேம் என்ன? நசீர். எங்கே இருந்து? ராமநாதபுரம். அண்ணன் நீங்கள் மீன் வாங்க வந்திருக்கீங்களா? அண்ணனை மீன் வாங்க தான் வந்திருக்காரு, ராமநாதபுரம். நான் நாகர்கோவில். ஆமாம், இது நிறைய டைம் இங்கே வருவீங்களா மீன் வாங்க? ஃபுல்லாக மீன் இப்படி தான் இல்லை, ஏலத்தில் அடிக்கதா இல்லை சும்மா கிலோ கணக்கில்?